ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம அனலாகி சிமிலாரிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு கொஸ்டின் பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தோன்னா, in each of the following questions select the related figure from the given alternatives. ஃபஸ்ட்டு ஃபிகரை வச்சு ரெண்டாவது ஃபிகர் என்ன ஆகுதான், க்ரியேட் ஆகுதான். அது ஏதோ ஒரு லாஜிக் இருக்கும். அது என்ன லாஜிக்னு நம்ம தான் கண்டுபிடிக்கணும். அப்படி கண்டுபிடிச்சாதான் இந்த ஃபிகருக்கு ஏற்ற மாதிரி இங்கே என்ன வரும்ன்றதை நம்ம கண்டுபிடிக்க முடியும். இந்த இடத்துல உங்களுக்கு என்ன யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, மிரர் இமேஜ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போது மிரர் இமேஜ்னால் நீங்கள் ஏதோ ஒரு பேப்பரில் ஒரு லெட்டர் எழுதிக்கோங்க, எழுதிக்கோங்க. அதை வந்து மிரரில் காமிக்கிறீங்க அப்படின்னா, இதுதான் உங்களுக்கு மிரர் நான் சிம்பிளுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ மிரர் நீங்கள் காமிக்கும்போது மிரர்லேயே உங்களுக்கு ஏன்னு தான் காமிக்கும். இதே நீங்கள் ஒரு பி எடுத்துக்கோங்களேன், ஆனால் பி உங்களுக்கு பியாக காமிக்காது. மிரரில் பி உங்களுக்கு இப்படி காமிக்கும். இது லெஃப்ட் சைடு, இது ரைட் சைடுன்னு எடுத்துக்கோங்க. இது ரெண்டாக பிரிச்சிங்கன்னா இப்படி இருக்குமா? இப்போது இந்த ரைட் சைடு இருக்கக்கூடியது இங்கிட்டு லெஃப்ட் சைடில் வந்துடும். இந்த ஷேப்பு இங்கே உங்களுக்கு ஃபார்ம் ஆகிருக்கு, பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே இருக்கக்கூடிய ஷேப்பு அப்படியே அந்த பக்கம் போயிருக்கா. ரைட் அண்ட் லெஃப்ட்னு என்ன இருக்கணும், அப்படியே உங்களுக்கு மாறி இருக்கும். இதுதான் உங்களுக்கு மிரர் இமேஜ் கான்செப்ட். இந்த கான்செப்ட் படி பார்த்தீங்கன்னா, இந்த சிம்பிள் இருக்கக்கூடிய ஏரோ மட்டும் நான் எடுக்கிறேன் ஃபஸ்ட் இமேஜ்லேருந்து. இதை நான் வந்து லெஃப்ட்டு ரைட்டுன்னு பிரிக்கிறேன். நமக்கு கான்செப்ட் படி நமக்கு எப்படி தெரியும், இப்படி இருக்குன்னா ரைட்டு இங்கிட்டு வந்துடும், லெஃப்ட் இங்கிட்டு வந்துடுமா. ரைட் சைடு எனக்கு என்ன இருக்குது, ஒரு ஏரோ சிம்பிள் இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணுறேன், அதை இப்படி போட்டுக்கிறேன். எனக்கு இந்த இடத்துல ஜாயிண்ட் ஆகி ஒரு லைனாக போகுது. அப்போ நான் இந்த இடத்துல ஜாயின் பண்ணி ஒரு லைனாக போட்டுக்கிறேன். அப்போ என்ன ஆயிடுச்சு, இப்படி இருந்த ஏரோ இந்த மாதிரி எனக்கு மாறி இருக்குது. அதுதானே இங்கே மாறி இருக்குது. அதே மாதிரி இப்போ நான் இதில் கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு இந்த கொஸ்டின் இமேஜ் எடுத்துக்கோங்க. இதில் இந்த ட்ரையாங்கிளுக்கு உள்ளே இருக்க இந்த மாதிரி சிம்பிள் இருக்கா, இந்த இதையும் நம்ம என்ன பண்ணலாம், ரெண்டாக பிரிக்கலாமா. அப்படி லெஃப்ட்டு ரைட்டு நமக்கு என்ன ஆகும், ரைட்டு லெஃப்ட்டுன்னு மாறும். எனக்கு ரைட் சைடு என்ன இருக்குது, இப்படி இருக்குது. அதை நான் இங்கிட்ட போட்டுக்கிறேன். ஒரு ஸ்ட்ரெயிட் லைனு. லெஃப்ட் சைடு என்ன இருக்குது, இப்படி ஒரு லைன் இருக்குது, இப்படி ஒன்று போட்டுக்கிறேன். இந்த மாதிரி எங்கே இருக்குது அப்படின்னு பார்ப்போம். ஆப்ஷன் ஃபிகரில் பாருங்கள். ஃபஸ்ட் ஆப்ஷனில் அப்படி தான் இருக்குது. செகண்ட் ஆப்ஷன்லேயும் கீழே பார்த்தீங்கன்னா தெரியும், நமக்கு இந்த சைடு ரைட் சைடு பார்த்துருக்கு, ஆனால் இங்கே லெஃப்ட் சைடு பார்த்துருக்கு. அப்போ இது வராது. நமக்கு தெரியும் இந்த சைடு பார்த்த மாதிரி தான் கீழே இருக்குது, ஆனால் இங்கே அப்படி இல்லை, இந்த சைடு பார்த்துருக்கு. அதனால தேர்ட் ஆப்ஷனும் வராது. ஃபோர்த் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, இந்த சைடு பார்த்துருக்கு, சேம் அதே மாதிரி ஷேப்பில் இருக்குது. அப்படின்னா நான் என்ன பண்ணணும்னா, ரெண்டு ஆப்ஷன் இப்போ காமனாக இருக்குது. இப்போ நான் பேலன்ஸ் என்ன இருக்குன்னு பார்க்குறேன். ட்ரையாங்கிள் இருக்குது. ட்ரையாங்கிள் வந்து இப்படி இருக்க ட்ரையாங்கிள் லெஃப்ட் ரைட்டுன்னு இருக்கிறத நம்ம மாற்றி இங்கிட்டு ரைட் இங்கிட்டு லெஃப்ட்னு எழுதுனால என்னவாக இருக்கும், நமக்கு அதே ட்ரையாங்கிள் தான் வரும். அதனால் என்ன பண்ண முடியல, ட்ரையாங்கிள் வச்சு நம்மளால் போட முடியல. அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய இந்த லைன், சைடு லைனை பாருங்கள். ட்ரையாங்கிள் இருக்குது, இந்த இடத்துல ஒரு லைன் இருக்குது, மேலே ஒரு லைன், கீழே ஒரு லைன், இப்படி இருக்குது. நான் அதை என்ன சொல்லியிருக்கேன், ரெண்டாக பிரிக்க சொல்லியிருக்கேன். லெஃப்ட்டு ரைட்டு நான் திரும்ப வந்து வரைஞ்சி ரைட் சைடு இருக்கிறத வந்து லெஃப்ட் சைடு எழுதணும். அதை ரைட் லெஃப்ட் அப்படி எழுதணும். அப்போ ரைட் சைடு தான் எனக்கு என்ன இருக்குது, கீழே பார்த்துருக்கு. லெஃப்ட் சைடு என்ன இருக்குது, மேலே லைன் போயிருக்கு. அப்போ நான் லெஃப்ட் சைடு மேலே இப்படி ஒரு லைன் போட்டுக்கிறேன். இந்த மாதிரி எங்கே இருக்குன்னு பார்க்குறேன். இந்த மாதிரி எனக்கு ஃபோர்த் ஆப்ஷனில் தான் இருக்குது. ஃபஸ்ட் ஆப்ஷனில் ரெண்டுமே மேல் நோக்கி இருக்குது. அதனால் ஃபஸ்ட் ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிக்கிறேன், ஃபோர்த் ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கிறேன். செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இந்த செகண்ட் கொஸ்டினில் பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு ஃபிகர்லேருந்து செகண்ட் ஃபிகர் ஃபார்ம் ஆகிருக்கும். அப்போ இதே மாதிரி ஃபஸ்ட்டு ஃபிகர்லேருந்து செகண்ட் ஃபிகர் என்ன ஃபார்ம் ஆகிருக்கும் அப்படின்னு நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு ஃபிகரில் ஸ்கொயர் இருக்குது, இன்சைட் ஸ்கொயர் இருக்குது, இங்கே இன்சைட் ஸ்கொயர் இருக்குது. உள்ளே இருக்கிற இந்த சர்க்கிள் என்னவாக மாறி இருக்குது, சர்க்கிள் ஸ்கொயராக மாறி இருக்குது இந்த இடத்துல. அப்போ நான் இந்த இடத்துல என்னவாக இருக்கும், இந்த சர்க்கிள் வந்து இங்கே நடுவில் ஸ்கொயராக மாறி இருக்கும். அந்த மாதிரி என்ன ஆப்ஷன் இருக்குன்னு பார்க்குறேன். ஒரு ஸ்கொயர் உள்ளே இருக்கேன், ஒரு ஸ்கொயர். எனக்கு வந்து என்ன பண்ணணும், சர்க்கிள் ஸ்கொயராக மாறணும். இப்போ வந்து சர்க்கிள் ஸ்கொயராக மாறணும், ஓகே. அது எந்த பொசிஷனில் இருக்குதுன்னு பாருங்கள். இந்த இடத்துல லெஃப்ட் சைடு உங்களுக்கு சர்க்கிள் இருக்குது, லெஃப்ட் சைடு தான் உங்களுக்கு ஸ்கொயரும் என்ன இருக்குது. அப்போ இந்த இடத்துல சென்டரில் ஸ்கொயர் இருக்குன்னா எனக்கு என்ன இருக்கும், சென்டரில் தான் ஸ்கொயரும் இருக்கணும். அப்படின்னா எனக்கு என்ன இருக்குது, செகண்ட் ஆப்ஷனில் தான் சென்ட்ரலையும் ஸ்கொயராக இருக்குது. தேர்ட் ஆப்ஷன்லேயும் உங்களுக்கு ஸ்கொயர் இருக்குது, பட் ஆனால் அது லெஃப்ட் சைடு இருக்குது. ஆனால் எனக்கு ஃபஸ்ட் ஆப்ஷனில் சென்டரில் இருக்கனால எனக்கு சென்டரில் தான் ஃபார்ம் ஆகணும். அதனால் நம்ம என்ன பண்ணிக்கிறோம், செகண்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கிறோம். இப்போ இந்த தேர்ட் கொஸ்டின் எடுத்துக்கலாம். இந்த ஃபாலோயிங் கொஸ்டின் செலக்ட் த ரிலேட்டட் ஃபிகர் ஃப்ரம் த கிவன் ஆல்டர்னேட்டிவ்ஸ். ஃபஸ்ட்டு ஃபிகர்லேருந்து செகண்ட் ஃபிகர் ஃபார்ம் ஆயிருக்கும். அதே மாதிரி இந்த ஃபிகர்லேருந்து என்ன ஃபிகர் வரும்ன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும். சேம் இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா, மிரர் இமேஜ் கான்செப்ட் தான் உங்களுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. நமக்கு தெரியும் மிரர் இமேஜில் இது தானே கண்டுபிடிக்க போகிறோம். இப்படி இருக்குது, இப்படி இருக்குது. இதை நான் என்ன பண்ண சொல்லியிருக்கேன், ரெண்டாக பிரிக்க சொல்லியிருக்கேன். நான் இப்படியே ரெண்டாக பிரிக்கிறேன். லெஃப்ட்டு இது ரைட்டுன்னு பிரிக்கிறேன். எனக்கு என்ன தெரியும், மிரர் இமேஜில் ரைட்டு லெஃப்டாக மாறும்னு தெரியும். எனக்கு ரைட் சைடு என்ன இருக்குதுன்னு பார்த்தா, இப்படி ஒரு ஏரோ இருக்குது. இந்த ஏரோ அப்போ நான் இந்த பக்கமாக போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஒரு லைன் இருக்குது, இப்படி ஏரோ போகுது அப்படின்னா நான் இங்கிட்டு ஏரோ போட்டுக்கிறேன். ஏன்னா லெஃப்ட் சைடு பார்த்த மாதிரி தானே இங்கிட்டு போயிருக்கு. அப்போ நான் திரும்ப இங்கிட்டு லெஃப்ட் சைடு பார்த்த மாதிரி இங்கிட்டு ஒரு லைனை போட்டுக்கிறேன். கீழே பார்த்த மாதிரி ஒரு லைன் இருக்குது, கீழே பார்த்த மாதிரி என்ன பண்ணிக்கிறேன், ஒரு ஏரோ சிம்பிள் போட்டுக்கிறேன். அப்போது இந்த சிம்பிள் எனக்கு என்ன இருக்குது, இந்த மாதிரி க்ரியேட் ஆகிருக்கா. இந்த மாதிரி எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். செகண்ட் ஆப்ஷன் அந்த மாதிரி தான் இருக்குது.
செகண்ட் ஆப்ஷன் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், 4th கொஸ்டின் சேம் அதே தான். இந்த இடத்துல என்ன லாஜிக் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா, ட்ரையாங்கிள் இருக்குது, ஸ்கொயர் ட்ரையாங்கிள், இன்சைடு வந்து ஒரு ஸ்கொயருக்குள்ளே இருக்க ஒரு சர்க்கிள் இருக்குது. இதுலேருந்து என்ன சொல்லியிருக்காங்க, ஃபஸ்ட் ஆப்ஷன்லேருந்து செகண்ட் ஆப்ஷன் என்னவா க்ரியேட் ஆகுதான், ஒரு சர்க்கிள் ஃபஸ்ட்டு க்ரியேட் ஆகுது. இந்த சர்க்கிள் இதில் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள், இன்சைடு இருக்கிறது அவுட் சைடில் வருது. பொசிஷன் கொடுத்துக்கலாம், இது 1, இது 2, இது 3ன்னு கொடுத்துக்கலாம். அப்போ தேர்டாக இருக்கிறது ஃபஸ்ட்டாக வந்துடுது, அதுக்குள்ளே இருக்க ஒரு ஸ்கொயர் வருது. ஸ்கொயரோட பொசிஷன் என்ன, நமக்கு 2. செகண்ட் பொசிஷன் சேஞ்ச் ஆகலை, செகண்ட் பொசிஷன் செகண்ட்லேயே தான் இருக்குது. ஃபஸ்ட்டு பொசிஷனில் வந்துட்டு ஃபஸ்ட்டு பொசிஷனில் இருக்கக்கூடிய ட்ரையாங்கிள் வந்து தேர்டு பொசிஷனுக்கு உள்ளரிக்க ஃபார்ம் ஆகுது. ஸோ நம்ம என்ன பண்ணணும், இந்த மாதிரி அப்போது ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டாக இருந்தது, ஃபஸ்ட்டாக சர்க்கிள் உள்ளரிக்க இருந்த தேர்டு பொசிஷனில் இருந்தது, ஃபஸ்ட்டு பொசிஷனில் சர்க்கிளாக வந்துடுது. செகண்ட் பொசிஷனில் இந்த ஸ்கொயர் செகண்ட் பொசிஷனாக ஸ்கொயராகவே இருக்குது. ஃபஸ்ட்டு பொசிஷனில் இருந்த ட்ரையாங்கிள் தேர்டு பொசிஷனில் இருக்கக்கூடிய ட்ரையாங்கிளாக இன்சைடில் வருது. இதே மாதிரி நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த ஃபிகருக்கும் 1, 2 போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஃபிகரில் இருந்ததுக்கு நம்பரிங் கொடுங்க. ஃபஸ்ட்டு ஒரு பென்டகன் இருக்குது, 5 சைடு இருக்கக்கூடியதை பென்டகன் அப்படின்னு சொல்லுவோம். பென்டானா 5, ஓகேவா. இப்போ வந்து அதுக்குள்ளே ஒரு ஸ்கொயர், அதுக்குள்ளே இருக்க ட்ரையாங்கிள் வந்து கீழே பார்த்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது. இந்த பென்டகன் ஃபஸ்ட்டுன்னு நம்பர் கொடுக்குறேன், இந்த ஸ்கொயருக்கு 2 நம்பர் கொடுக்குறேன், இங்கே இருக்கக்கூடிய ட்ரையாங்கிளுக்கு 3 நம்பர் கொடுக்குறேன். நம்மளோட லாஜிக் என்ன, இந்த இடத்துல தேர்டு பொசிஷனில் இருக்கக்கூடியது தான் மேலே ஃபஸ்ட்டு பொசிஷனாக வரும். அப்போ நமக்கு இந்த இதில் இருக்க மாதிரியே தானே உங்களுக்கு ட்ரையாங்கிள் வந்துருக்கு. அதனால் நம்ம என்ன பண்ணிக்கிறேன்னா, ட்ரையாங்கிள் வந்து ஃபஸ்ட்டு வச்சுக்கிறேன், ட்ரையாங்கிள் இருக்கட்டும். ஏன்னா அதில் வந்து ட்ரையாங்கிள் வந்து பொசிஷன் இப்படியும் இருக்குது. ஸோ அதை நம்ம வந்து லாஸ்ட்டாக போடுவோம். நெக்ஸ்ட்டு பார்ப்போம், செகண்ட் ஃபிகர் இருக்கக்கூடியது அப்படியே செகண்ட் ஃபிகராக தான் இருக்கும். செகண்ட் ஃபிகர் நமக்கு என்ன இருக்குது, ஒரு ஸ்கொயர். அப்போது இன்சைடு தான் ஒரு ஸ்கொயர், அதுக்குள்ளே என்ன இருக்கணும், தேர்டு பொசிஷனில் இருக்கிறது ஃபஸ்ட்டு பொசிஷனில் இருக்கிறது உங்களுக்கு தேர்டு பொசிஷனாக வரும். ஃபஸ்ட்டு பொசிஷனில் என்ன இருக்குது, நமக்கு ஒரு பென்டகன் இருக்குது. அப்போது இந்த மாதிரி நமக்கு எங்கே இருக்குதுன்னு பார்த்தா, எனக்கு 4th ஆப்ஷனில் இல்லை, தேர்ட் ஆப்ஷனில் உங்களுக்கு இருக்குது, செகண்ட் ஆப்ஷன்லேயும் உங்களுக்கு இருக்குது, ஃபஸ்ட் ஆப்ஷனில் கிடையாது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பொசிஷன் வந்து இதில் சேஞ்ச் ஆகாமல் இருக்குது. அதனால் நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, இங்கே என்ன பொசிஷனில் இருக்கோ தேர்டு பொசிஷனில் என்ன இருக்குதுன்னா ஒரு ட்ரையாங்கிள் இந்த ஷேப்பில் இருக்குது. அதே ட்ரையாங்கிளை நான் என்ன பண்ணிக்கிறேன், ஃபஸ்ட்டு ஷேப்பில் எடுத்துகிட்டு வந்துக்கிறேன். அப்படி போடும்போது எனக்கு என்ன ஆகுதுன்னா, தேர்டில் மட்டும்தான் அப்படி இருக்குது. செகண்ட் ஆப்ஷனில் ட்ரையாங்கிள் என்ன இருக்குன்னா இந்த ஷேப்பில் இருக்குது. ஆனால் நான் கொஷின் ஃபிகர் ஃபஸ்ட்டில் இருக்கிற மாதிரியே என்ன பண்ணிக்கிறேன், எடுத்துகிட்டு வந்துக்கிறேன். அப்படின்னா நம்மளோட ஆன்சர் 3. சரி, இப்போ இந்த கொஸ்டின் எடுத்துக்கலாம். இன் ஈச் ஆஃப் த ஃபாலோயிங் கொஸ்டின் செலக்ட் த ரிலேட்டட் ஃபிகர் ஃப்ரம் த கிவன் ஆல்டர்னேட்டிவ்ஸ். ஸோ சேம் மேனர், ஃபஸ்ட்லேருந்து செகண்ட் ஃபார்ம் ஆகும். ஃபஸ்ட்லேருந்து இதில் என்ன லாஜிக்னு முதல்ல கண்டுபிடிங்க. ஒரு ட்ரையாங்கிள், அதில் ஒரு டாட் இருக்குது, அப்புறம் ஒரு சர்க்கிள், அதுக்கப்புறம் ஒரு டைமண்ட் ஷேப் இப்படி கிரியேட் ஆகிருக்கு. இப்போ இங்கே இருக்க டைமண்ட் ஷேப் என்ன இருக்குன்னா இப்படி இருக்குது, ஃபஸ்ட்டு பொசிஷனில் வந்துருக்கு. 1, 2, 3 நம்பரிங் கொடுங்க. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா, தேர்டு இருக்கக்கூடியது ஃபஸ்ட்டாக நம்ம எழுதுகிறோம், ஓகேங்களா. 3ன்னு கொடுக்கும், 3ன்னு எழுதிக்கலாம், கன்ஃபியூஸ் பண்ண வேணாம் போன கொஸ்டின் மாதிரி. நெக்ஸ்ட் இன்சைடில் வந்து என்ன பண்ணிக்கிறோம், ஒரு ட்ரையாங்கிள் போட்டிருக்கோம். ட்ரையாங்கிள் வந்து ஃபஸ்ட்டு பொசிஷன். நெக்ஸ்ட்டு செகண்டாக இருந்தக்கூடிய சர்க்கிளை கொண்டு வரோம். ஸோ இதே மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம், இங்கேயும் என்ன வரும் அப்படின்னு யோசிங்க. நமக்கு தேர்டு பொசிஷனில் இருக்கக்கூடியது ஃபஸ்ட்டாக வரப்போகுது, தேர்டில் இருக்கக்கூடியது எனக்கு இங்கே ஒரு சர்க்கிள் இருக்குது. அப்போ எனக்கு ஃபஸ்ட்டாக என்ன வரப்போகுது, ஒரு சர்க்கிள் தான் வரப்போகுது, ஓகேங்களா. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இன்னும் தெளிவாக பார்த்தீங்கன்னா அது இன்னும் புரியும். இங்கே இருக்கக்கூடிய சைஸ் டிஃப்ரென்ஸும் பாருங்கள். இந்த நான் உங்களுக்கு எடுத்துகிட்டு திரும்ப சொல்கிறேன். இன்சைடு இருக்கக்கூடிய இந்த எலிப்ஸ் ஷேப்பில் இருக்கக்கூடிய ஷேப் என்ன ஆகுதுன்னா 90 டிகிரி ரொட்டேட் ஆகிருக்கு. இப்படி இருந்த இமேஜ் இப்படி உங்களுக்கு மாறி இருக்குது. இதை இப்படி திருப்பினீங்கன்னா எப்படி இருக்கும், இந்த ஷேப்புக்கு வந்துருமா. இந்த மாதிரி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ரெண்டாவது இருக்கக்கூடிய இமேஜ் இந்த இடத்துக்கு ரொட்டேஷனில் இப்படி மாறி இருக்கு. வேறு என்ன சேஞ்ச் ஆகிருக்குன்னா, இங்கே இருக்கக்கூடிய ட்ரையாங்கிள் ஷேப் வந்து கடைசியாக இருக்கக்கூடிய இந்த ஷேப்புக்கு உள்ளிருக்க வந்துடுது. அப்படி பார்க்கும்போது எனக்கு என்ன ஆகும், இங்கே நீங்கள் பாருங்கள், சென்டரில் இருக்கக்கூடிய ஷேப் என்னது, நமக்கு ஸ்கொயர். இங்கே இந்த ஸ்கொயர் அப்போ என்ன ஆகும், 90 டிகிரி மூவ் பண்ணாலும் ஸ்கொயராக தான் இருக்கும். ஸோ அது அப்படியே தான் இருக்கும், ஸ்கொயரோட பொசிஷன் உங்களுக்கு சேஞ்ச் ஆகாது. நெக்ஸ்ட்டு மேலே பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு டைமண்ட் ஷேப் போட்டு உள்ளே ஒரு டாட் வச்சுருக்காங்க. இது வந்து என்ன ஆகும், இங்கே இருக்கிறது வந்து இன்சைடில் வரணும். அப்போ இங்கே இருக்கிறது வந்து போகும். எதுக்குள்ளே போகும்னா கீழே இருக்கக்கூடிய ஷேப்புக்கு உள்ளே இருக்க வரணும். அப்போது சர்க்கிளுக்கு உள்ளே இருக்க இந்த மேலே இருக்கக்கூடிய இந்த டைமண்ட் ஷேப் வரணும். ஃபோர்த் ஆப்ஷனில் பார்த்தோன்னா
அந்த மாதிரி சர்க்கிள்குள்ளே இருக்க டைமண்ட் ஷேப் வரல, அதனால் நான் இதை விட்டுறேன். இந்த இடத்துல எனக்கு ஸ்கொயர் தான் வரணும், ஆனால் இந்த இடத்துல ஒரு ரெக்டாங்கிள் இருக்குது, அதனால் தேர்ட் ஆப்ஷன் நான் எலிமினேட் பண்ணிக்கிறேன். இப்போ செகண்ட் ஆப்ஷன் பார்க்குறேன். செகண்ட் ஆப்ஷன் பார்க்கும்போது எனக்கு நான் இந்த இடத்துல உங்களுக்கு என்ன சொன்னேன்னா 90 டிகிரி உங்களுக்கு மூவ் ஆகிட்டு கார்னர் எட்ஜில் போய் இங்கே டச் ஆகிருக்கு. இங்கே வந்து அதே மாதிரி என்ன ஆகலைன்னா கார்னர் எட்ஜ் இங்கே டச் ஆகலை, ஆனால் இங்கே கார்னர் எட்ஜ் டச் ஆகிருக்கு. அதனால் நான் என்ன பண்ணிக்கிறேன், செகண்ட் ஆப்ஷனை எலிமினேட் பண்ணிக்கிறேன், ஃபஸ்ட் ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம இந்த 6th கொஸ்டின் பார்க்கலாம். இன் ஈச் ஆஃப் த ஃபாலோயிங் கொஸ்டின் செலக்ட் த ரிலேட்டட் ஃபிகர் ஃப்ரம் த கிவன் ஆல்டர்னேட்டிவ்ஸ். இது ஃபஸ்ட் ஆப்ஷன், இது செகண்ட் ஆப்ஷன் வச்சுக்கோங்க. அப்போ இது ஃபஸ்ட் ஆப்ஷனாக இங்கே என்ன வரும் அப்படின்றதான் நமக்கு கொஸ்டின். இப்போ இதை வந்து நான் இப்படி ரொட்டேட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இது எப்படி வரும், இப்படி ஒரு டைமண்ட், அப்புறம் இப்படி. இது வந்து பிளாக் ஷேடிங்கில் இருக்குது. இப்போ ஆல்மோஸ்ட் நமக்கு என்ன இருக்குன்னா இந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி என்ன ஆகிடுச்சு, மாறிடுச்சா. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா கீழே பார்த்த மாதிரி எனக்கு லீஃப் மாதிரி இருக்குது, ஆனால் எனக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆப்ஷனில் மேலே பார்த்த மாதிரி தான் லீஃப் இருக்குது. ஓகேவா. அப்போ இதில் நிறைய சேஞ்சஸ் இருக்குது. அந்த சேஞ்சஸ் என்னன்றதை நம்ம ஃபஸ்ட்டு பார்ப்போம். இப்போ சென்டரில் இருக்கக்கூடிய பொசிஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்குன்னா இப்படி இல்லை, சென்டரில் உங்களுக்கு இப்படி இருக்குது. கரெக்டாக. ஆப்ஷன் நம்பர் ஃபிகர் 1. ஃபிகர் 2 சேஞ்ச் ஆகிருக்கிறது, இப்படி இருக்குது. இந்த இடத்துல ஷேடட் பொசிஷன் இருக்குது, தேவையில்லாததெல்லாம் எரேஸ் பண்ணிக்கிறேன். இப்படி தானே உங்களுக்கு ஆப்ஷன் நம்பர் 1 இருக்குது. ஆப்ஷன் நம்பர் 2ல் என்ன இருக்குது, இப்படி இருக்குது. இது முதல்ல எப்படி மாறிக்குன்னு பார்க்கலாம். நடுவில் இருக்கக்கூடிய பொசிஷன் என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு ஷேடடாக செகண்ட் பொசிஷனில் போகுது, ஆனால் பொசிஷன் சேஞ்ச் ஆகலை, இதே மாதிரி தான் இருக்குது, ஆனால் ஷேடாக இருக்குது. அப்படின்னா சென்டரில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு, அப்போ சென்டரில் இருக்கக்கூடியது இப்படி நமக்கு என்ன இருக்குது, இந்த இடத்துல ஷேடடாக இருக்குது. அப்படின்னா நமக்கு இங்கே வரும்போது என்னவாக இருக்கும், அன்ஷேடடாக நம்ம ஆன்சர் என்ன பண்ணணும், இங்கே ஷேடடாக இருக்குது. அப்படின்னா நமக்கு இங்கே வரும்போது அது அன்ஷேடடாக இருக்கும். ஓகேவா. அப்படி பார்க்கும்போது எனக்கு ஷேடடாக இருக்குன்னா தேர்ட் ஆப்ஷனை எலிமினேட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்ப்போம். ரைட் சைடு இருக்கக்கூடிய பிளாக் ஷேடு இருக்குது. இந்த பிளாக் ஷேடு வந்து என்ன ஆகுதுன்னா மேல் பொசிஷனுக்கு போகுது. அதுவும் இப்படி இருக்கிறத கிளாக் வைஸில் 90 டிகிரி திருப்பியிருக்காங்க. இப்படி இருக்கிறது இப்படி. இப்போ நீங்கள் ப்ரொடக்டரில் பார்த்தீங்கன்னா 0, 1, 2, 3 இந்த மாதிரி போய் இந்த இடத்துல என்ன ஆகும், 90 டிகிரி வரும். இப்படி இருந்த இடத்த இங்கே எடுத்துகிட்டு வரீங்க. இப்போது இந்த இடம் இங்கே மாறுது அப்படின்னா இப்படி 90 டிகிரிக்கு மாறுது உங்களுக்கு. இந்த மாதிரி மாறி மேல் பொசிஷனுக்கு போகுது. ஷேடட் பொசிஷனாகவே தான் இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், இந்த இடத்துல என்ன இருக்குதுன்னு பார்க்குறேன். இந்த இடத்துல எனக்கு ஷேடட் பொசிஷனில் ஒரு ஷேப் இப்படி இருக்குது. இதை நான் என்ன பண்ணுறேன், இங்கே இருக்கிறத நான் இங்கே எடுத்துகிட்டு போகும்போது இங்கே எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. 90 டிகிரி மூவ் பண்ணுறேன் அப்படின்னா இப்படி வந்து ஒரு ஷேடட் பொசிஷனில் அது நிற்கும். ஓகேவா. இந்த மாதிரி எங்கே இருக்குதுன்னு நான் பார்க்கும்போது எனக்கு எங்கே இருக்குது, ஃபோர்த் ஆப்ஷனில் இப்படி திரும்பி இருக்குது, செகண்ட் ஆப்ஷனில் அன்ஷேடடாக இருக்குது, ஃபஸ்ட் ஆப்ஷனில் மட்டும்தான் எனக்கு என்ன இருக்குன்னா இந்த ஷேப்பில் இப்படி ஷேடாக இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணிக்கலாம், ஃபஸ்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கலாம். இருந்தாலும் நான் என்ன பண்ணுறேன்னா இன்னும் இதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணல. லெஃப்ட் சைடு பார்ட், அந்த லெஃப்ட் சைடு பார்ட்டே நான் உங்களுக்கு இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ இந்த லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கக்கூடிய ஷேப்பு உங்களுக்கு ஆன்சர் ஃபிகர் வரும்போது இங்கேருந்து எப்படி மூவ் ஆகுதான், இப்படி மூவ் ஆகிருக்கு. ஸோ இப்படி இருந்த ஃபிகர் இப்படி 90 டிகிரி உங்களுக்கு மூவ் ஆகிருக்கு. இப்போ இப்படி இருக்க ஃபிகரை கன்சிடர் பண்ணிக்கோங்க. இந்த ஃபிகர் என்ன ஆகுது, அப்படியே கொஞ்சம் மூவ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. எப்படி இருக்கும், இப்படி இருக்குமா. இதை இன்னும் மூவ் பண்ணிங்கன்னா எப்படி இருக்கும், இப்படி இருக்குமா. அந்த மாதிரி தான் என்ன பண்ணியிருக்காங்க, இங்கே மூவ் பண்ணியிருக்காங்க. இப்படி இருந்த ஃபிகர் உங்களுக்கு இப்படி மூவ் ஆகிருக்கு. கிளாக் வைஸில் 90 டிகிரி மூவ் ஆகிருக்கு. இது கிளாக் வைஸ், இது கவுண்டர் கிளாக் வைஸ். இப்போ கிளாக் வைஸில் உங்களுக்கு 90 டிகிரி மூவ் பண்ணணும். இப்போ உங்களுக்கு எப்படி இருக்குன்னா எனக்கு வந்து இந்த இடத்துல இப்படி இருக்குது. இதை நான் என்ன பண்ணிக்கணும், கிளாக் வைஸில் 90 டிகிரி மூவ் ஆகணும். இதை நான் வந்து அப்படி மூவ் பண்ணுறேன்னா கிளாக் வைஸில் மூவ் பண்ணும்போது இப்படி 90 டிகிரியில் மூவ் ஆகிருக்கும். இப்படி இருக்கிறத நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இமேஜின் பண்ணுங்கள். இப்படி மூவ் ஆகுது, திரும்ப எடுத்து என்ன ஆகுதுன்னா இப்படி வருது. 90 டிகிரி வரும்போது இப்படி என்ன ஆயிரும், இந்த ஷேப்பு உங்களுக்கு கன்வெர்ட் ஆகிடும். அப்போ நான் இந்த ஷேப்பில் வரதை எடுத்து இங்கே என்ன பண்ணிக்கணும், போட்டுக்கிறேன். அப்போ இந்த ஷேப் நமக்கு எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் நம்பர் 1ல் தான் இருக்குது. இதில் தான் நம்ம ஆப்ஷன் 1 என்ன பண்ணிக்கலாம், சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். Select the option that is related to the third figure in the same way as the second figure is related to the first figure. முதல்ல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா 1, 2, அடுத்து சேம் மேனர். இப்படி இருந்ததுன்னா இது மாதிரி தான் இதுவும் இருக்கும் அப்படின்னு நெக்ஸ்ட் 2 ஃபிகர் இருக்குன்னு மீனிங். இப்போ அதுக்கு பதிலாக என்ன சொல்லிட்டாங்கன்னா 1வது ஃபிகரும் 2வது ஃபிகரும் ஒரே மாதிரி இருக்கான். அப்போ 3வது ஃபிகர் கொடுத்துட்டு 4வது ஃபிகர் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு ஸ்கொயர் போட்டு கேட்குறாங்க, எந்த சேஞ்சஸும் கிடையாது. இதுக்கும் நம்ம என்ன பண்ணணும், லாஜிக் தான் கண்டுபிடிக்கணும். என்ன லாஜிக்னு பாருங்கள். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்க வந்து லைன்ஸ் இருக்குது, ஆனால் இங்கே லைன்ஸ் இல்லை. இது வந்து முதல் டிஃபரன்ஸ். ஃபஸ்ட்டு பாயிண்ட் நோட் பண்ணுறது இது தான் நான் நோட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா. இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்கள், 2வது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா அதில் என்ன இருக்குன்னா எத்தனை வந்து
கார்னர் இருக்குதுன்னு பாருங்கள். 1 2 3 4 5 6 கார்னர் இருக்குது. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 கார்னர் தான் இருக்குது. அப்போ 6 கார்னர்லேருந்து 5 கார்னராக ஒன்று ரெடியூஸ் ஆகுது. உள்ளே இருக்க லைன்ஸ்லாம் ரிமூவ் ஆகுது. 2 விஷயம் நோட் பண்ணியிருக்கோம். இதே மாதிரி இங்கேயும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா என்ன வரும்? நடுவில் எந்த கார்னரும் இருக்கக்கூடாது. ஸோ நடுவில் எந்த எட்ஜஸ், நடுவில் எந்த லைன்ஸும் இல்லாமல் இருக்கணும். நடுவில் இதில் லைன் இருக்குது, அதனால நம்ம இந்த செகண்ட் ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இதில் எத்தனை இருக்குதுன்னு எண்ணணும். 1 2 3 4 5 6 இருக்குது. இங்கே 6 இருக்குன்னா இங்கே எனக்கு 5 தான் வரும். அப்படின்னா நான் 5 வர்ற மாதிரி எது இருக்குதுன்னு பார்க்குறேன். இங்கே 3 தான் இருக்குது, இதை எலிமினேட் பண்ணிக்கிறேன். இங்கே 1 2 3 4 5 6 இருக்குது, இதையும் எலிமினேட் பண்ணிக்கிறேன். இங்கே தான் என்ன இருக்குது? 5 இருக்குது. உள்ளே இருக்க எந்த லைனும் இல்லாமல் இருக்குது. அதனால் நான் இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். Select the option that is related to the third figure in the same way as the second figure is related to the first figure. செகண்ட் ஃபிகரும் ஒரே மாதிரி ஏதோ ஒரு லாஜிக் யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு ஃபிகர் செகண்ட் ஃபிகராக மாறுது அப்படின்னா தேர்ட் ஃபிகர் கொடுத்துட்டு ஃபோர்த் ஃபிகர் என்ன வரும் அப்படின்றது கேட்குறாங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஃபிகர்லேருந்து செகண்ட் ஃபிகர் எப்படி வந்துச்சு அப்படின்றத ஃபஸ்ட் பார்ப்போம். அது நமக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம தேர்ட் ஃபிகர்லேருந்து ஃபோர்த் ஃபிகர் எப்படி எடுத்துகிட்டு வர்றதுன்றதை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபிகர் பார்த்தீங்கன்னா இப்படி இருந்த ஃபிகர் என்ன இருக்குன்னா இப்படி சேஞ்ச் ஆகிருக்கு. அப்படின்னா 90 டிகிரி கிளாக் வைஸில் உங்களுக்கு மூவ் ஆகிருக்கு அப்படின்னு மீனிங். ஒரு கிளாக் எடுத்துக்கோங்க. இப்படி இருக்க டைமர் அப்படின்னா அப்படியே மூவ் ஆச்சுன்னா என்ன ஆகும்? இங்கே ஒரு 12 மணிலேருந்து 3 மணி வரும்போது இப்படி வருமா? அப்போ இப்படி இருந்த இமேஜ் என்னவாக இருக்கான்? கிளாக் வைஸில் இப்படி மூவ் ஆகி இப்படி வந்திருக்கான். ஸோ இப்படி இருந்த ஃபஸ்ட்டு மேலே இருக்க ஷேப் என்ன ஆகுது? மூவ் ஆகி ரைட் சைடு இப்படி வருது. இதே கவுண்டர் கிளாக் வைஸ்னு வச்சுக்கோங்க. இப்படி மூவ் ஆகும், இப்படி வந்திருக்கும். ஆனால் எனக்கு இங்கே அப்படி வரல. இப்போ கிளாக் வைஸில் இப்படி மூவ் ஆகி தான் என்ன இருக்குன்னா இப்படி இங்கே வந்திருக்கு. அதே மாதிரி நான் இங்கே என்ன பண்ணுறேன்? இப்படி இருக்க அப்படின்னா நமக்கு இப்படி தான் 90 டிகிரி வரும். இப்படி எடுத்துக்கோங்க. இது 90 டிகிரி, இதுக்கும் 90 டிகிரி இருக்கும். இதே மாதிரி நீங்கள் சென்டரில் 45 டிகிரி, இதுதான் 45 டிகிரினா இதுவும் இங்கே 45 டிகிரி போடுறதும் தான் 90 டிகிரியாக இருக்கும். அப்போது இப்படி இருக்க ஃபிகருக்கு எனக்கு என்ன ஆயிருக்கும்? இப்படி இருக்க ஃபிகரு இப்படி இருக்க லைனுக்கு இங்கே தான் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். என்ன வரும்? இப்படி வரும். ஓகேவா? இப்படி வந்திருக்கும். உள்ளே இருக்க என்ன இருக்குது? ஒரு ட்ரையாங்கிள் போட்டு ஒரு லைன் இருக்குது. இந்த மாதிரி எங்கே இருக்குதுன்னு பார்ப்போம். நமக்கு தேர்ட் ஆப்ஷனில் தான் அப்படி இருக்குது. அதுக்கப்புறம் என்ன இருக்குது? நடுவில் ஒரு சர்க்கிள் இருக்குது. அதுக்கப்புறம் மேலே என்ன இருக்குது? இப்படி இருக்குது. அதுக்குள்ளே இருக்க ஒரு ஸ்கொயர். இந்த மாதிரி தேர்ட் ஆப்ஷனில் மட்டும்தான் இருக்குது. இங்கே உங்களுக்கு ரொட்டேஷனே இல்லை, எலிமினேட் பண்ணிடலாம். எங்களுக்கு இந்த இடத்துல உங்களுக்கு அந்த மாதிரி ரொட்டேஷன் இருக்குது. ஆனால் என்ன இருக்குது? எனக்கு இந்த ஷேப்பு தான் இந்த இடத்துல வரணும், ஆனால் எனக்கு ஸ்கொயர் வந்துருக்கு. அதனால நான் செகண்ட் ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிக்கலாம். ஃபோர்த்து ஃபிகர் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்படி இப்படி தான் இந்த இடத்துல இருக்குது. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டாக இருக்குது. ஃபோர்த் ஆப்ஷனில் இப்படி இருக்குது. அதனால் ஃபோர்த் ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். செலக்ட் த ஆப்ஷன் இன் விச் த figures share the same relationship as that shared by the given pair of figures. ஃபஸ்ட்டு இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா முதல்ல 1 2 திரும்ப 1 கொடுத்துட்டு 2 என்னென்னு கேட்டாங்க. ஆனால் இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா 1 2 இப்படி இதுலேருந்து இது இப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னா அடுத்த ரெண்டுமே இதுலேருந்து இது எப்படி ஃபார்ம் ஆகும் அப்படின்றத கொஸ்டினோட ஆப்ஷன்லேயே கொடுத்துட்டாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? எப்பவும் போல் லாஜிக் ஃபஸ்ட்டு பார்க்கணும். லாஜிக் பார்ப்போம் ஃபஸ்ட்டு. இங்கே 2 ஃபிகர் இருக்குது, இங்கே 3 ஃபிகராக இருக்குது. ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. ஸ்கொயருக்கு 4 சைடு இருக்குது. 1 2 3 4 சைடு. ஆனால் இங்கே இடத்துல பார்த்தீங்கன்னா பென்டகன் 4ஆக இருந்தது. 1 2 3 4 5 இருந்தது. 5 சைடாக உள்ளதாக மாறுது. 2 ஃபிகர் இப்படி 2 இருக்குன்னா அது 3ஆக மாறுது. இப்போ 2 இது நம்ம இங்கே நோட் பண்ணியிருக்கோம். இதே மாதிரி நெக்ஸ்ட் இங்கே லாஜிக்காக யூஸ் பண்ணி பார்ப்போம். அதே மாதிரி ஒரே ஃபிகர் தான் இருக்குது, அதையும் நோட் பண்ணிக்கோங்க. இங்கே டிஃப்ரெண்ட் ஃபிகராக இருக்குது, அதனால் நான் அதை எலிமினேட் பண்ணிக்கிறேன். ஓகே, இங்கே 2 இங்கே 3 இருக்குது. பட் ஆனால் சர்க்கிளுக்கு சைடு கிடையாது, அதனால் இது பெண்டிங்கில் இருக்கட்டும். தேர்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 4 3, அதுவும் இல்லாமல் ஷேப் மாதிரி வருது. ஒரே ஷேப்பாக தானே நமக்கு வரணும், அதனால் நம்ம இந்த தேர்ட் ஆப்ஷனை எலிமினேட் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்குது. 2 இருக்குது. 2ஆக இருக்கிறது நமக்கு என்ன ஆகணும்? 3 தான் வரணும். 1 2 3. இன்னொன்று சைடு 1 2 3 சைடு இருக்குன்னா இங்கே என்ன வரணும்? 1 2 3 4 சைடு வரணும். 4 சைடும் வருது. 2 ஃபிகர் 3 ஃபிகராகவும் வருது. 3 ஃபிகர் வருது. 3 சைடு 4 சைடாகவும் ஒரு சைடு இன்க்ரீஸும் ஆகிருக்கு. 4ஆக இருந்தது 5ஆன மாதிரி. அதனால் நான் ஃபோர்த் ஆப்ஷன் என்ன பண்ணிக்கலாம்? சூஸ் பண்ணிக்கலாம். செலக்ட் த ஆப்ஷன் தட் இஸ் ரிலேட்டட் டு த தேர்ட் ஃபிகர் இன் த சேம் வே அஸ் த செகண்ட் ஃபிகர் இஸ் ரிலேட்டட் டு த ஃபஸ்ட் ஃபிகர். இப்போ ஃபஸ்ட்டும் செகண்டும் கொடுத்துட்டாங்க. 1லேருந்து 2 க்ரியேட் ஆகிருக்கான். அப்போ தேர்டு கொடுத்துட்டு ஃபோர்த் என்ன வரும் அப்படின்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு நம்ம என்ன லாஜிக்னு பார்ப்போம். இப்போ நமக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 1 2 எடுத்து கம்பேர் பண்ணுங்கள். அதுலேருந்து நம்ம 3 4 போட்டுக்கலாம். இப்படி இருக்கிறதுல இங்கே இருந்த சர்க்கிள் இன்சைட் த
ட்ரையாங்கிள். இங்கே என்ன வருதுருக்கு ஆப்ஷன் 2ல் இந்த இடத்துல ட்ரையாங்கிள் ஸ்கொயர். இது 1 2ன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல அப்போ என்ன இருக்குது 2 1ன்னு மாறி இருக்கு. பொசிஷன் 2ம் மாறி இருக்கு. சர்க்கிள்குள்ளே ட்ரையாங்கிள், ட்ரையாங்கிள்குள்ளே சர்க்கிள்னு மாறிடுச்சு. பொசிஷனும் பார்த்தீங்கன்னா இந்த அப்பர் லெஃப்ட் கார்னர் இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு மாறிடுச்சு. இது ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஸ். இப்போது இதை வச்சு கம்பேர் பண்ணுவோம். நமக்கு இந்த இடத்துல எந்த பொசிஷன்லையும் எதுவும் இல்லை அப்படின்னா இங்கே இருக்கிறது என்ன இருக்கும், நெக்ஸ்ட் இந்த இடத்துக்கு போயிருக்குமா, அப்போ நமக்கு என்ன இருக்கும், இப்படி இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல இந்த இமேஜ் வந்திருக்கணும். இந்த இமேஜ் இந்த கார்னர் போயிருக்கும். கரெக்டாக கார்னர் மட்டும் இல்லை, அதோட பொசிஷனும் மாறி இருக்கும். இப்படி ட்ரையாங்கிள், ட்ரையாங்கிள்குள்ளக்க ஸ்கொயர், இப்படி இருக்க இமேஜ் என்ன இருக்கும் ஸ்கொயர், ஸ்கொயருக்குள்ளக்க ட்ரையாங்கிள்னு மாறி இருக்கும். ஸ்கொயர் ஸ்கொயருக்குள்ளே ட்ரையாங்கிள்னு இந்த இடத்துல போடணும். இந்த மாதிரி எங்கே இருக்குன்னு பாருங்கள். ஃபஸ்ட் ஆப்ஷனில் இல்லை, தேர்ட் ஆப்ஷனில், செகண்டும் ஃபோர்த்தும் அப்படி இருக்குது. இப்போ வந்து செகண்டும் ஃபோர்த்தை வச்சு நான் முடிவு பண்ண முடியாது. ஏன்னா இங்கே 2 சேஞ்சஸ் இருக்குது. இந்த 2 சேஞ்சஸில் எந்த சேஞ்சஸ் வரும்ன்றதை நம்ம நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய இந்த இதை கம்பேர் பண்ணால் தெரிஞ்சிடும். இப்போ நம்ம திரும்ப என்ன பண்ணுவோம், அதை கம்பேர் பண்ணி பார்ப்போம். இந்த பொசிஷன் இங்கே மூவ் ஆயிருக்கா, ஆமாம், இங்கேருந்து இங்கே மூவ் ஆகுது. பொசிஷன் இன்டர்சேஞ்ச் மீன்ஸ் இப்படி ஒரு ஷேப் போட்டு அதுக்குள்ளே என்ன இருக்குது, ஒரு டைமண்ட் ஷேப்பில் இப்படி இருக்குது. இப்போ இந்த டைமண்ட் ஷேப் என்ன இருக்குன்னா மேலே வந்துடுது. அதுக்குள்ளே என்ன பண்ணியிருக்காங்க, இந்த ஷேப்பை இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இந்த ஷேப் உள்ளே வந்துடுது, இந்த ஷேப் வெளியில் வந்துடுது. இப்போ நான் என்ன பண்ணணும், இதே மாதிரி இங்கேருந்து யோசிக்கணும். இங்கே இருக்க ஃபிகர் அப்போ என்ன ஆகும், ஒரு பொசிஷன் மூவ் ஆச்சுன்னா இந்த கார்னர் வந்துருக்குமா, அப்போ இந்த கார்னர் இங்கனக்குள்ளே வரும். கரெக்டாக இந்த கார்னரில் நான் அப்போ என்ன வரையணும், ஒரு ஸ்டாருக்குள்ளே சர்க்கிள். அப்போ இந்த சர்க்கிள் வெளியில் வந்துடும், சர்க்கிள்குள்ளே இருக்க இந்த ஸ்டார் ஷேப் வந்துடும். கரெக்டாக அப்போ அந்த மாதிரி இங்கே இருக்குன்னு பாருங்கள். இந்த 2 ஆப்ஷன்லையும் நான் பார்க்கும்போது சர்க்கிள்குள்ளே ஸ்டார்னு செகண்ட் ஆப்ஷனில் தான் இருக்குது. அதனால் நான் செகண்ட் ஆப்ஷன் என்ன பண்ணிக்கலாம், சூஸ் பண்ணிக்கலாம். ஃபோர்த் ஆப்ஷனில் வேறு மாதிரி இருக்குது. ஸ்கொயருக்குள்ளே ஸ்டார் இருக்குது, அதனால் ஃபோர்த் ஆப்ஷன் கிடையாது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். ஃபிகர் A is replaced to B. Figure A is related to B in a certain pattern. Following the same pattern, figure C is related to D. சேம் அதே தாங்க. முதல்ல 1 2ன்னு கொடுத்து 3 4ன்னு கொடுக்குறாங்க. இப்போ இந்த இடத்துல ஏவும் ஏலேருந்து பி ஏதோ ஒரு ஃபார்மேட் யூஸ் பண்ணி சேஞ்ச் ஆகுதான் அப்படின்னா சிக்கு ஏற்ற மாதிரி டிக்கு என்ன ஃபிகர் வரும் அப்படின்றத கேட்குறாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு இதில் என்ன லாஜிக் ஃபாலோ ஆகுதுன்னு பார்ப்போம். இந்த லாஜிக் நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம அந்த லாஜிக் யூஸ் பண்ணி C to D என்ன வரும் அப்படின்றத பார்த்துடலாம். இப்போ நான் ஃபஸ்ட்டு ஏவை எடுத்துக்கிறேன். இந்த இடத்துல P இருக்குது, இந்த இடத்துல ஒரு ட்ரையாங்கிள் இப்படி இருக்குது, இந்த இடத்துல ஒரு S இருக்குது. இந்த ஏலேருந்து B என்னவா மாறுதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம பியோட பொசிஷன் பார்க்கலாம். பி இந்த இடத்துலேருந்து இங்கே வந்திருக்கு. அதுவும் என்ன மாதிரி மாறி இருக்குது, மிரர் இமேஜ் மாதிரி மாறி இருக்குது. இப்படி இருக்க பி உங்களுக்கு இப்படி மாறி இருக்குது. இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், இங்கே கே இருக்கா, இங்கே இருக்கக்கூடிய கே வந்து இந்த பொசிஷனில் வரும். கே வந்து இப்படி வராது, இன்வெர்டட் பொசிஷன். மிரர் இமேஜ் போட்டிங்கன்னா எப்படி வரும், கேவை 2ஆக பிரிங்க, இது லெஃப்ட்டு இது ரைட்டு லெஃப்ட்டுன்னு வரும். ரைட்டில் என்ன இருக்குது, எனக்கு இப்படி ஒரு ஷேப் இருக்குது, அப்போ இப்படி வந்துடும். லெஃப்ட்டில் என்ன இருக்குது, ஒரு லைன் இருக்குது, அந்த லைன் எனக்கு இப்படி வந்துடும். அப்போ இந்த மாதிரி கே வரும். கேவோட பொசிஷன் இந்த இடத்துலேருந்து இந்த இடத்துக்கு வருது, இந்த கார்னர் இந்த மாதிரி ஷேப்பில். இந்த மாதிரி எங்கே வருதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட் ஆப்ஷனில் நார்மல் கேவாக இருக்குது, அதை எலிமினேட் பண்ணிடலாம். செகண்ட் ஆப்ஷனில் ஓகே அந்த மாதிரி இருக்குது, அப்போ அது இருக்கட்டும். தேர்ட் ஆப்ஷனில் பொசிஷன் மாறல, அதனால் அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபோர்த் ஆப்ஷனில் பொசிஷன் அந்த இடத்துல இல்லை, அதனால் இதையும் நம்ம எலிமினேட் பண்ணிக்கலாம். செகண்ட் ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து நீங்கள் இன்னொரு லாஜிக் பார்த்தீங்கன்னாலும் இப்போ வந்து இதில் வந்து உங்களுக்கு ஆன்சர் இதே மாதிரி இன்னொரு கே இருக்குது அப்படின்னா நீங்கள் மற்ற லாஜிக் பார்க்கணும். அந்த மற்ற லாஜிக் என்ன இருக்குன்றதை சொல்கிறேன். இப்போ இந்த இடத்துல எஸ் இருக்குது, இந்த இடத்துல இருக்கக்கூடிய எஸ் என்ன இருக்குது, இந்த இடத்துக்கு மாறி இருக்குது. எஸ்ஸோட பொசிஷன் இங்கேருந்து 1 2வது பொசிஷன் மாறி இருக்குது. எஸ் இப்படி இருந்த எஸ் என்ன ஆகுதுன்னா மிரர் இமேஜ் மாறி இருக்குது. இது லெஃப்ட்டு இது ரைட்டு. திரும்ப நான் என்ன பண்ணுறேன், ரைட்டு லெஃப்ட்டுன்னு மாற்றுறேன். ரைட் லெஃப்ட்டுன்னு மாற்றும் போது ரைட் சைடு எனக்கு என்ன இருக்குது, இப்படி வந்து இப்படி இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், இப்படி இருக்குது, இப்படி வந்துருக்கு ரைட்டு. அப்போ இந்த ஷேப் என்ன ஆகும், லெஃப்ட் சைடு வரும், அதான் இப்படி வந்துடும். அப்போது இப்படி இருந்த எஸ் வந்து உங்களுக்கு இப்படி வந்துடும். ஓகேங்களா, இப்படி போட்டிங்கன்னா தெரியும். இந்த லெஃப்ட் சைடுக்கு ஏற்ற மாதிரி இங்கே இருக்கிற ஷேப்பு இங்கே வந்துருச்சா, இங்கே வந்திருக்கு. ரைட் சைடு வந்து உங்களுக்கு இப்படி வந்திருக்கு, அந்த ஷேப் இங்கிட்ட வந்துருச்சு. அந்த மாதிரி 2 பொசிஷன் தள்ளி போயிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா டியோட பொசிஷன் இங்கே 1 இங்கே 2 இங்கே டின்னு வந்திருக்கும். இப்படி இருக்க டி பார்த்தீங்கன்னா 2 கோடை போட்டு லெஃப்ட் ரைட் மாற்றினீங்கன்னா ரைட் லெஃப்ட். ரைட் சைடு இருக்கக்கூடிய இப்படி இந்த ஷேப்பு இங்கிட்ட ரைட் சைடு வந்துடும். லெஃப்ட் சைடு இப்படி வரணும். இப்படி போட்டிங்கன்னா அதோட ஜாயிண்ட் ஆகி ஒரு லைனும் இப்படி இருந்த 2 ஷேப்பும் இங்கிட்ட வந்துடும். ஓகேவா, அப்போ எனக்கு இந்த மாதிரி டி இந்த பொசிஷன்லேருந்து இந்த பொசிஷன் போயிருக்கும், இப்படி டி வந்திருக்கும். பார்த்தீங்கன்னா கரெக்டாக அதே மாதிரி டி வந்திருக்கு. கே பார்த்தீங்கன்னா
இங்கே இருக்கக்கூடிய இனிஷியல் பி இங்கேயும் வருது, ஆனால் மிரர் இமேஜ் மாறாமல் நார்மல் பியாகவே வந்திருக்கு. அப்போ இங்கே இருக்கக்கூடிய கே நமக்கு என்ன வரும், உள்ள இருக்கையும் கேவாக வரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கேயும் உள்ள இருக்க கேவாக வந்திருக்கு. இவ்வளோ லாஜிக் இருக்குது. நெக்ஸ்ட்டு கொஷின் நம்பர் 12th கொஷின். Figure A is related to figure B in a certain pattern. Following the same, figure C is related to D. Study the pattern and select the figure which should be placed in the place of D. இப்போ ஃபிகர் ஏவையும் ஃபிகர் பியையும் கம்பேர் பண்ணுவோம். இப்போ நம்ம ஃபிகர் ஏவை எடுத்துக்குவோம். ஃபிகர் ஏல வந்து உங்களுக்கு எப்படி இருக்குன்னா, ஒரு ஸ்கொயருக்குள்ளக்க இப்படி ஒரு ஷேப் இருக்குது. இந்த ஷேப்பை வந்து கம்பேர் பண்ணுவோம். ஆப்ஷன் பியில் அது எப்படி மாறி இருக்குன்னு பாருங்கள். இதை 90 டிகிரி கவுண்டர் கிளாக் வைஸில் மூவ் பண்ணுங்கள். கிளாக் இப்படி தானே மூவ் ஆகும், கவுண்டர் கிளாக் வைஸ். இது கிளாக் வைஸ். இங்கே இருந்த ஷேப்பு இப்படி மூவ் ஆகிருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போது இப்படி இருந்த ட்ரையாங்கிள் ஏரோ மார்க் உங்களுக்கு இப்படி மூவ் ஆகிருக்கும். ஓகேவா? அப்போது இந்த ஷேப் இங்கே என்ன இருக்கோ அது 90 டிகிரி மூவ் ஆகி கவுண்டர் கிளாக் வைஸ் 90 டிகிரி மூவ் ஆகி இந்த இடத்துல இப்படி வரும். அப்போ எனக்கு இப்படி இருக்க ட்ரையாங்கிள் இப்படி வந்திருக்கும். கரெக்டாக? அப்போது சி இங்கே இருக்குது, இங்கே ட்ரையாங்கிள் இருக்குன்னா எனக்கு இந்த ஷேப் என்ன இருக்கும், இந்த மாதிரி டியில் வந்திருக்கும். அந்த மாதிரி இப்போ ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு ஃபோர்த்துன்னு பார்க்குறேன். ஃபஸ்ட் செகண்ட் தேர்டு ஃபோர்த் எல்லாத்துலேயும் அதே மாதிரி தான் இருக்குது. அப்போ என்னால் என்ன பண்ண முடியல, இந்த லாஜிக்கை வச்சு இந்த கொஷினை சால்வ் பண்ண முடியல. நெக்ஸ்ட்டு என்ன லாஜிக் இருக்குது, என்ன நல்லா இருக்குன்னு பார்க்குறேன். இந்த பொசிஷனில் பார்க்குறேன். இந்த இடத்துல இருக்கா, இந்த மாதிரி ஏரோ மார்க் இருக்குது. இந்த ஏரோ மார்க் வந்து இங்கே எப்படி மூவ் ஆகிருக்குன்னா திரும்ப 90 டிகிரி கவுண்டர் கிளாக் வைஸ் இந்த மாதிரி மூவ் ஆகிருக்கு. இப்படி இருக்கிறத 90 டிகிரி மூவ் பண்ணிங்கன்னா என்ன ஆகும், இந்த இது இங்கே வந்துருச்சு, இங்கே இருக்கக்கூடியது இங்கே வரும். கரெக்டாக? அந்த மாதிரி இங்கே மூவ் ஆகிருக்கு. அப்போ நான் என்ன பண்ணுறேன், இங்கே என்ன இருக்குன்னு பார்க்குறேன். இப்படி ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது. இந்த ட்ரையாங்கிள் என்ன ஆகும், இந்த இடத்துல இப்படி இருக்க ட்ரையாங்கிள் 90 டிகிரி இப்படி மூவ் பண்ணுறோன்னா கவுண்டர் கிளாக் வைஸில் இப்படி வந்துடும். அந்த மாதிரி எங்கே இருக்குன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டில் இருக்குது, செகண்டில் இருக்குது, தேர்டுலேயும் இருக்குது, ஃபோர்த்துலேயும் இருக்குது. அப்போ இதுலேயும் என்ன பண்ண முடியல, என்னால் இதுலேயும் என்ன ஆன்சர் இருக்குதுன்னு கண்டுபிடிக்க முடியல. பார்க்குறேன் இங்கனக்குள்ளே ஒரு எஸ் இருக்கா, இங்கே பார்க்குறேன் எஸ் இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய எஸ் இங்கே மூவ் ஆகிருக்கு. 1 2 பொசிஷன் மூவ் ஆகிருக்கு. 2. அப்போ நமக்கு இங்கே என்ன இருக்குன்னு பார்ப்போம். இங்கே டி இருக்குது, 2 இங்கே டி வரும். ஆனால் அதோட பொசிஷன் பாருங்கள், இப்படி இருக்க எஸ்ஸு மிரர் இமேஜ் போட்டிங்கன்னா எப்படி வரும், இப்படி வருமா, லெஃப்ட்டு ரைட்டு லெஃப்ட்டு பிரித்து பார்த்தீங்கன்னா இந்த பொசிஷன் ரைட் சைடும், அந்த ரைட் சைடு சொன்ன மாதிரி இங்கிட்டு வந்துருச்சா, லெஃப்ட் சைடு என்ன இருக்குது, இப்படி இருக்குது. லெஃப்ட் சைடு அதே மாதிரி இங்கிட்டு வந்துருச்சு. இந்த மாதிரி இந்த இடத்துல மூவ் ஆயிடுச்சு. இப்போ இந்த டி வந்து உங்களுக்கு என்னவாக இருக்கும்னா, இந்த டி சேம் டி அப்படி வராது, இப்படி வரும். இப்போ அந்த மாதிரி டி எங்கெங்கெல்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டில் இருக்குது, செகண்டில் இருக்குது, தேர்டில் இல்லை, ஃபோர்த்துலேயும் இல்லை. அதனால் நம்ம தேர்டும் ஃபோர்த்தையும் எலிமினேட் பண்ணிடலாம். இப்போ நமக்கு பேலன்ஸ் இருக்கிறது ஃபஸ்ட்டு செகண்ட் ஆப்ஷன் தான். ஃபஸ்ட் செகண்டில் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் தான் இருக்குது. இங்கே 1 இருக்குது, இங்கே 2 இருக்குது. அப்போ இங்கே 1 இருக்குன்னா 1 டாட், இங்கே 2 டாட் இருக்குது, இங்கே 1 ஸ்டார் இருக்குது. அப்படின்னா இங்கே 2 ஸ்டார் இருக்கும். கரெக்டாக? சென்டரில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஸ்டார் வந்துருக்கு அப்படின்னா இங்கே 2 ஸ்டார் வரணும். இங்கே 1 ஸ்டார் தான் வந்திருக்கு, 2 ஸ்டார் வேணும். அப்போ என்னோட ஆன்சர் 2. அப்படின்னா நான் 2 சூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.